எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த வீடியோவில் ஷங்கர் நாக் ஸ்வாகத்தோட ஓனிக்ஸ் எல்இடி ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் தான். இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களும் செக் பண்ணிட்டு தான் தேட்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸில் உட்காரதுக்கு சோஃபாஸ் போட்டிருக்காங்க. நம்மளை செக் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் லிஃப்ட் மூலயமா தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். அதாவது செகண்ட் ஃப்ளோரில் சில்வர் கிளாஸும் 4th ஃப்ளோரில் கோல்டு கிளாஸும் இருக்குது. 2 கிளாஸ்லேயுமே உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், 2 கிளாஸ்லேயுமே ஹேண்டிகேப்புக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெஸ்ட் ரூம்னே சொல்லலாம். ரெஸ்ட் ரூம்லாம் நல்லாவே நீட்டாகவே க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஹாலில் ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரெஸ்ட் ரூம்லாம் இங்கே அந்தளவுக்கு கன்ஜஸ்டடாக வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம 4th ஃப்ளோரில் இருக்க கோல்டு கிளாஸை பற்றி பார்க்கலாம். கோல்டு கிளாஸ் சில்வர் கிளாஸ் ரெண்டுமே பார்க்குறதுக்கு டிட்டோவாக இருக்கும். பால்கனி தான் இவங்க கோல்டு கிளாஸ் சொல்கிறாங்க. என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் எதுனா பால்கனியில் புக் பண்ணி பாருங்கள். வியூ சூப்பராகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவே ரெக்லைனர் தான் கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து D வரைக்கும். அதில் படம் பார்க்குறது உண்மையிலே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது சீலிங்கில் ஒரு 3 ஸ்பீக்கர் மட்டும் தெரியும். அது பற்றி நான் இப்போ சில்வர் கிளாஸை பார்க்கும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கோல்டு கிளாஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கோல்டு ரெக்லைனர், இன்னொன்று கோல்டுன்னு. கோல்டு ரெக்லைனருக்கு 430 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கோல்டுக்கு 250 ரூபான்னு டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோல்டு ரெக்லைனருக்கு ஃபுல்லாக ரெக்லைனர் சீட்ஸ் தான் வரும். கோல்டுக்கு அதாவது 250 சார்ஜ் பண்ணுற சீட்டுக்கு நார்மல் புஷ்பேக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பால்கனியும் இங்கே சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்க சில்வர் கிளாஸை பற்றி பார்ப்போம். சில்வர் கிளாஸில் டிக்கெட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று சில்வர், இன்னொன்று லாஞ்சர்னு. சில்வர் வந்து நார்மல் புஷ்பேக் சீட்ஸ் தான். அதுக்கு 180யும், அந்த ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்டில் இருக்க லாஞ்சருக்கு சேம் 180 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. கோல்டு ரெக்லைனர், கோல்டு, சில்வர், லாஞ்சர் இந்த 4 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் ஒரே ஷோவில் 618 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். 2019 இந்த ஸ்க்ரீனை லான்ச் பண்ணும்போது வேர்ல்ட்லேயே மொத்தம் 26 ஓனிக்ஸ் எல்இடி ஸ்க்ரீன் தான் இருந்தது. இந்த ஸ்க்ரீனோட சேர்த்து அந்த 26 ஸ்க்ரீன்லேயுமே இங்கே இருக்கிற ஷங்கர் நாக் ஸ்வாகத்தோட ஓனிக்ஸ் ஸ்க்ரீன் தான் பெரிய ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க வேர்ல்டுலேயே. இது ஒரு புதுமையான டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜியில் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது சில்வர் ஸ்க்ரீன், ஒயிட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு நார்மல் தேட்டரில் ஸ்க்ரீன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே சாம்சங்கோட 4K HDR எல்இடி கேபினெட்ஸ் தான். இங்கே மொத்தம் 716 கேபினெட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கேபினெட்டுக்கும் 24 எல்இடி மாடுவல் இருக்குது. பிக்சர் பிரைட்னஸும் சரி, பிக்சரோட கலரும் சரி, நம்ம பார்க்குற யூஸ்வல் தேட்டர்லேருந்து நிறையவே இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 3D மூவிஸ்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு இங்கே பிரைட்னஸ் ஹெவியாகவே இருக்கும். 3D டபுளிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு ஹையர் எண்ட் 3D டிவியில் 3D படம்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே சேம் கிளாரிட்டி தான் இந்த ஓனிக்ஸ் எல்இடி ஸ்க்ரீன்லையும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனில் 5.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 28 சரௌண்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்டுக்கு எல்லாமே JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை விட நான் பால்கனியில் சொன்ன மாதிரி 3 ஸ்பீக்கர் சீலிங்கில் இருக்கிறது அட்மாஸ் ஸ்பீக்கர் கிடையாது. அது வந்து ஸ்டேஜ் பின்னாடி யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் தான். நார்மல் தேட்டரில் ஸ்டேஜ் பின்னாடி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எல்இடி ஸ்க்ரீனில் ஸ்டேஜ் பின்னாடி LCRஐ யூஸ் பண்ண முடியாது. LCRனா லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு அந்த 3 சேனல் தான் LCRன்னு ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. அந்த LCRஐ இங்கே ஸ்டேஜ் பின்னாடி யூஸ் பண்ண முடியாத காரணத்தினால பால்கனிக்கு மேலே 3 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீலிங்கில் தெரிய ஸ்பீக்கர் தான் LCR. கீழே சில்வர் கிளாஸுக்கும் செப்பரேட்டாக LCR கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கிளாஸ்லையுமே மொத்தம் 6 LCR ஸ்பீக்கர்ஸை கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் அண்ட் LCR மொத்தமாக சேர்த்து இங்கே 34 ஸ்பீக்கர்ஸ் JBL ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. பேஸும் இங்கே நல்லாவே இருக்குன்னே சொல்ல முடியும். நான் இந்த ஸ்க்ரீனில் குபேரா படம் தான் பார்த்தேன். ஆல்ரெடி குபேரா சென்னையில் பார்த்துட்டு போனேன். சென்னையில் பார்த்துட்டு இங்கே பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியாது. வீடியோ வைஸ் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது, பிரைட்டாகவும் இருந்தது. அந்த HDR டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுனால செம ஃபீல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் போகும்போது இங்கே 3D மூவிஸ் எதுவுமே ரன் ஆகலை. அதனால் என்னால் 3D மூவிஸ் பார்க்க முடியல. நீங்கள் யாராவது இந்த ஓனிக்ஸ் ஸ்க்ரீனில் 3D மூவிஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு இந்த தேட்டரில் பெருசாலாம் நெகட்டிவ் எதுவுமே இல்லை. ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் படம் பாருங்க. உங்களை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. இந்த ஓனிக்ஸ் ஸ்க்ரீனில் டெமோ எதுவுமே போடலை. அதனால் டெமோ எதுவுமே என்னால் அட்டாச் பண்ண முடியல. நீங்கள் இந்த ஷங்கர் நாக் ஸ்வாகத் ஓனிக்ஸ் எல்இடி ஸ்க்ரீனில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.